ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது துலா லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான பலன், செப்டம்பர் 1 முதல் செப்டம்பர் 10 வரை. முதல் நாளான செப்டம்பர் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, ஆயில்ய நட்சத்திரம். கடகராசியில் சந்திரன் புதனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு. நம்ம லக்னத்துக்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் இருக்கார். அந்த ஆயில்ய நட்சத்திரத்துக்கு அதிபதியான புதன் கிரகமும் அதே ஆயில்ய நட்சத்திரத்திலே உட்கார்ந்து புதன் சந்திரன் செயற்கை பலனை கொடுக்கிறது. அதனால தொழில் பலம் கூடக்கூடிய நல்ல நாள். நம்முடைய செய்யக்கூடிய வேலையிலையும் சிறப்பாக இருக்கும், அங்கீகாரம் கிடைக்கும். சில பேருக்கு இடமாற்றம் கிடைக்கும், வெளிநாடு சார்ந்த வேலைகள் கிடைக்கும். இதுக்கெல்லாம் வளர்ச்சியாக இருக்கும். பூர்வீகம் சார்ந்த நன்மைகள் கிடைக்கும். முதலீடுகள் போட வேண்டிய அமைப்பிலையும் சிறப்பாக இருக்கும். மறுநாள் செப்டம்பர் 2ஆம் தேதி திங்கட்கிழமை, மக நட்சத்திரம். சந்திரன் கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு மாறிடுறார். அது மகம் என்பது கேதுவனுடைய நட்சத்திரம். அப்போ கேது நமக்கு 12ஆம் இடத்துல இருக்கார், ஆனால் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் முதலீடுகள் சார்ந்து சிந்திக்க வேண்டிய அமைப்புகள் இருக்குது. அதே போல் சுக்கிரனும் அங்கே சேர்ந்துருக்காரு கேது கூட. சுக்கிரன் கேது செயற்கை பலனையும் இன்னைக்கு கொடுப்பாங்க. அதனால் ஆராய்ச்சியில் இருக்கவங்க, பிரயாணம் பண்ணி தொழில் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். டிராவல் சம்மந்தப்பட்ட தொழில் இதெல்லாம் பண்ணுறவங்களுக்கு சாதகமாக இருக்கும். லாபஸ்தானத்தில் சந்திரன் கேது மாதிரி செயல்படுறதுங்கிறது சிறப்பு தான், மன மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல நாள். செப்டம்பர் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, பூர நட்சத்திரம். 11ஆம் இடத்துல சூரியனும் அதே சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கும்போது, சந்திரனும் அந்த சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் சேரும்போது சூரியன் சந்திரன் சேர்க்கை பெறுகிறார். அப்போ லாபஸ்தானத்தில் இது நமக்கு மனசுக்கு இனிய செய்திகள் வருதல், நம்ம மனசுக்கு பிடித்த நன்மைகள் கிடைத்தல், மூத்த சகோதர சகோதரி நண்பர்கள் வழி ஆதாயங்கள் நமக்கு ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக அமைகிறது, சிறப்பாக இருக்கும். செப்டம்பர் 4ஆம் தேதி புதன்கிழமை, உத்தர நட்சத்திரம். சிம்ம ராசியில் ஒரு பாதம் காலையில் 9:54 வரைக்கும். அதுக்கப்புறம் கன்னி ராசியில் 2-3-4 பாதங்கள். சந்திரன் சூரியனுடைய நட்சத்திரத்தில் போகும்போது சூரியன் லாபஸ்தானத்திலேயே சுக்கிரனை மாதிரி இயங்கிறதுனால இன்னைக்கும் உறவுகள் சார்ந்த நன்மைகள், தந்தை வர்க்கத்தில் ஆதாயங்கள் அமைப்புகள், மூத்த சகோதர நண்பர்கள் வகையில் ஆதாயங்கள், இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்த ஒரு பலன்கள் செய்திகள் நமக்கு ஆதாயமாக கிடைக்கும். அதனால் சுக்கிரன் கேது 12ல் இருக்கிறது 11ஆம் இடத்துக்கு சாதகமாக தான் அது வேலை செய்யும். செப்டம்பர் 5ஆம் தேதி வியாழக்கிழமை, ஹஸ்த நட்சத்திரம். சந்திரன் 12க்கு வந்துடுறாரு கன்னி ராசிக்கு. சந்திரன் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான ஹஸ்தத்தில் இருக்கும்போது சுக்கிரனும் அங்கே அதே ஹஸ்த நட்சத்திரத்தில், கேதுவும் அதே ஹஸ்த நட்சத்திரத்தில், இந்த 3 கிரகமும் செயற்கை பலனை கொடுக்கும்போது இன்னைக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். செலவுகள் பண்ணுறதுலையும், பணம் கை நழுவி போகிறதுலையும், அதே நேரத்தில் பிரயாணங்கள்லையும், மற்றும் நம்ம அடுத்த தொழிலுக்காக ஷிஃப்ட் பண்ணுறது, புது முயற்சிகள் எடுக்கிறது, இது எல்லாத்துலேயும் எச்சரிக்கையாக இருக்கணும். உறவுகள் சார்ந்த விஷயத்துலையும், கணவன் மன உறவுலையும் அவ்வளவு சிறப்பாக இல்லை. அதனால் இந்த நாளில் நம்ம கொஞ்சம் பொறுமையாக கையாளணும். செப்டம்பர் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, சித்திரை நட்சத்திரம். செவ்வாயினுடைய நட்சத்திரம். செவ்வாய் மிருகஸ்ரீஷம் 4ஆம் பாகத்தில் மிதுன ராசியில் 11-21 வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு மாறுறாரு. அது மாறின பிறகு நமக்கு லாபங்கள் உண்டு, வளர்ச்சிகள் உண்டு, தொழில் பலம் உண்டு, ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். செவ்வாய் நட்சத்திரத்துலேயும் நமக்கு புதிய திட்டங்கள் அறிமுகமாகிறது, புதிய நபர்களை சந்திக்கிறது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். சித்திரை நட்சத்திரம் முடிந்து சுவாதி நட்சத்திரம் சனிக்கிழமை செப்டம்பர் 7ஆம் தேதி 12:33க்கு தொடங்குகிறது. இந்த சுவாதி நட்சத்திரம் நம்ம லக்னத்திலேயே இருக்கக்கூடிய ராகுனுடைய நட்சத்திரம். இன்னொரு நட்சத்திரம் திருவாதிரை, இன்னொரு நட்சத்திரம் சதயம். இப்போ திருவாதிரையில் செவ்வாய் கிரகம் இருக்குது. 2-7 செவ்வாய் போய் ராகு நட்சத்திரத்தில் இருக்கிறனால இன்றைய
நாளில் வந்து நம்மளுடைய பேச்சு எடுபடும், கணவன் மனைவி உறவு பலப்படும், புதிதாக சந்திக்கக்கூடிய நபர்கள், பழகக்கூடிய நபர்கள், அவர்களால வரக்கூடிய ஆதாயங்கள், சந்தோஷங்கள் இதெல்லாம் இருந்தாலும் கூட ராகு நம்மளுக்கு வந்து 6ல் இருக்காரு. அதனால உறவுகளை விட வேலை சார்ந்த விஷயத்துக்கு தான் நன்மை. உறவுகள் சார்ந்த விஷயத்துல நல்லபடியா போற மாதிரி போய் கடைசியில பிரச்சனைக்கு பம்பளை மாட்டி விடுற வேலைகள் நடக்கும். அதனால அதுல கொஞ்சம் நம்ம ஜனன ஜாதத்தின்படி கொஞ்சம் திசாபுத்திகள் இதாக இருந்ததுன்னா, நெகட்டிவாக இருந்ததுன்னா நமக்கு பிரிவினைகள் வந்துடும். அதனால இந்த நாளில் வந்து வேலையில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது சிறப்பு. இந்த சுவாதி நட்சத்திரம் செப்டம்பர் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மதியம் 3:30 வரைக்கும் நிறைவு பெறுகிறது. அதுக்கு மேலே வந்து விசாக நட்சத்திரம். சந்திரன் நம்ம லக்னத்தில் குருனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு. குரு வந்து 8ல் இருக்காரு. குரு நிற்கிற நட்சத்திரம் வந்து செவ்வாயினுடைய நட்சத்திரம். அதனால் செவ்வாய் 9ல் இருக்கிறதுனால இன்னைக்கு வந்து தேவையில்லாமல் சில குழப்பங்கள், மனசில் சஞ்சலங்கள் இருக்கும். அதே மாதிரி கடன் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட சில டார்ச்சர்கள் கொடுக்கும். அது சம்மந்தப்பட்டது கொஞ்சம் பொறுமையாக பதில் சொல்லி இது பண்ணிக்கணும். அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் பாதுகாத்துக்கணும். அடிவயிறு, நமக்கு சுகர் சம்மந்தப்பட்டது, கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். சில பேருக்கு செவ்வாயினுடைய தொடர்பு அப்படின்றதுனால கட்டிகள், உஷ்ண உபாதைகள் போன்ற ப்ராப்ளமும் இருக்கும், அல்சர் மாதிரி. திங்கட்கிழமை செப்டம்பர் 9ஆம் தேதி விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் காலையில் 11:28க்கு நண்பகலில் தொடங்குது. இப்போ சந்திரன் வந்து துலா ராசியிலேருந்து விருச்சிக ராசிக்கு போயிடுறாரு. அப்போ 2ல் சந்திரன் 8ல் குரு. அதே மாதிரி தான் குரு வந்து செவ்வாயை போல் பலன் கொடுக்கறதுனால நமக்கு வந்து இந்த நாள்லேயும் பேச்சுவார்த்தைகள், எதிரிகள் தொல்லையில் ஜாக்கிரதையாக இருக்கணும். கடன் சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும். மாலை 6:03 திங்கட்கிழமை அனுஷ நட்சத்திரம், சனியினுடைய நட்சத்திரம். சனி நமக்கு 5ஆம் இடத்துல குரு மாதிரி செயல்படுறாரு, பூரட்டாதியில் இருக்கார். குரு நமக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகள் வழி இன்வால்மெண்ட்டு, அதனால் ஏற்படக்கூடிய சஞ்சலங்கள், சங்கடங்கள், அதை கலைகள், சந்தோஷத்துக்கு ஆசைப்பட்டு, சில என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஆசைப்பட்டு சில விஷயங்களில் நம்ம ஆர்வம் காட்டினா கூட அதன் மூலம் நமக்கு ஒரு நஷ்டமோ, அவமானமோ, கஷ்டமோ கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இன்றைய நாள் வந்து கொஞ்சம் அமைதியாக கழிச்சுக்கிறது நல்லது. ஆன்மீகத்தில் ஈடுபடுறது நல்லது. கோயில் தரிசனம் இந்த மாதிரி போயிட்டோம்னா கொஞ்சம் அது நெக்லெக்ட் ஆகிடும். அதாவது டோட்டலாகவே இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் துலா லக்னத்திற்கு அந்த குருவினுடைய 8ஆம் இடத்தினுடைய தாக்கங்கள் அதிகமாக நமக்கு வேலை செய்து 12ல் இருக்கிற சுக்கிரன் கேது அப்படிங்கிறது ஒரு மைனஸாக இருக்குது. ஸோ அதில் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே மாதிரி தொழிலுக்கு ஒரு 5-6 நாள் தொழில் பலத்தை நல்லா கொடுக்குது. புதன் வந்து நமக்கு அந்த 10ஆம் இடத்துல தொழில் பலத்தை தர்றாரு ஒரு 4ஆம் தேதி வரைக்கும். ஸோ எல்லாமே பொருளாதாரம் சிறப்பாக இருக்குது. உறவுகள் சார்ந்த விஷயத்திலையும், கடன் சார்ந்த, எதிரிகள் சார்ந்த பிரச்சனைகளையும் கவனம் செலுத்தணும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.